தளபதி 69 இந்த படம் ஹெச் வினோத் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் அப்படிங்கிறது தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற படத்தோட ரீமேக்கா அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த விஷயம் எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக விடிவி கணேஷ் அவர்கள் வந்து இப்போ தெலுங்கு சினிமாவில் நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. பாலகிருஷ்ணா அவர்களுடைய இப்போ ரீசெண்டாக சங்கராந்திக்கு வந்த படம் இப்போ தாக்கு மகாராஜ் அப்படிங்கிற படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சங்கராந்திக்கு வஸ்துந்தி அப்படிங்கிற ஒரு படம், அதில் வந்து வெங்கடேஷ் வந்து அவருடைய படம். ஸோ அந்த படமும் வந்து இப்போ சங்கராந்திக்கு பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துலையும் வந்து விடிவி கணேஷுக்கு அந்த அனில் ரவிபுடியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தோட அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைரக்டர் அனில் ரவிபுடி அப்படிங்கிறவர் தான் பாலகிருஷ்ணா அவர்களுடைய பகவந்த் கேசரி படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணார். ஸோ இதில் வந்து என்ன மேட்ரு ஆச்சுன்னா, விடிவி கணேஷ் சொல்ல மாட்டேன்னு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ டைரக்டரும் வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயம் தடுத்துட்டு இருந்தார். ஸோ இந்த படம், அதாவது தளபதி 69 அப்படிங்கிறது பாலகிருஷ்ணாவுடைய இந்த படம் பகவந்த் கேசரியோட ரீமேக்கா அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம்னா, ஏன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ இந்த படம் அப்படிங்கிறது இதுக்கு பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஜய் சார் ஃபேன்ஸும் வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கேசரி இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் அந்த படத்தோட கேஸ்டிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஹெச் வினோத் அவர்கள் வந்து அது மாதிரி வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி பண்ணுறவர் கிடையாது. ஸோ ரீமேக்காக இருந்தாலும் அதை வேறு மாதிரி பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணாலுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நேர்கொண்ட பார்வை பிங்க் இந்தி சினிமாவோட அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த படம். ஸோ அது வந்து அஜித் சாரை வச்சு பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு லெவலில் ஃபைட் சீன் மாசெல்லாம் இருந்தது. ஸோ அந்த ஒரு ஃபைட் சீன் நேர்கொண்ட பார்வையில் பார்த்துட்டு தான் அடுத்து வலிமை மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த படம் ஒரு வேளை பகவந்த் கேசரியோடைய ரீமேக்கா அப்படின்னா கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த ஸ்டேஜிலே அனில் ரவிபுடி வந்து தெளிவாக சொல்லிட்டார். அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு, இது மாதிரி வந்து போச்சு, பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ரீமேக் வந்து. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, விடிவி கணேஷ் வந்து சொல்லியிருந்தார், தளபதி விஜய் இந்த படத்தை பகவந்த் கேசரி 5 தடவை வந்து பார்த்துட்டு தான் அனில் ரவிபுடியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து ஒரு மாதிரி பண்ணணும், ரீமேக் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரிவிச்சிருக்காரு. பட் அனில் ரவிபுடி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, அது மாதிரி ஒரு டிஸ்கஷன், மேபி அது மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கலாம், இல்லை அது மாதிரி ஒரு கதைக்களத்தில் அனில் ரவிபுடியோட சேர்ந்து பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கலாமே தவிர. ஆனால் ஒரு உண்மை, பகவந்த் கேசரியை 5 தடவை வந்து விஜய் சார் பார்த்துருக்காரு. இதை வந்து எல்லாம் வந்து கேவலமாக நினச்சிட்ருக்காங்க. என்னென்னா இது பாலகிருஷ்ணாவோட படத்தை போய் 5 தடவை. நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கணும், பாலையா வந்து படம் நான் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக அவரோட படம்லாம் நான் தேட்டரில் பார்த்துட்ருக்கேன். ஃபைட் சீனு கிரிஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஒரு மாஸ் ஹீரோக்கான படம் என்ன தேவை? ஓப்பனிங் சாங்கு, ஃபைட்டு, இன்ட்ரொடக்ஷனு, இன்டர்வலுக்கு முன்னாடி சரியான ஒரு ஃபைட்டு, பெஸ்ட்டு இன்டர்வல் பிளாக்கு, நடுவில் 2 சாங்ஸு, ஃபேன்ஸுக்கான மாஸ் பஞ்ச் டைலாக்ஸு, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு வில்லனுக்கு வெயிட்டேஜு, ஹீரோக்கு வெயிட்டேஜு, சாங்ஸு, திரும்ப ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸு, இது மாதிரியான ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டில் தான் பாலகிருஷ்ணாவுடைய படம் அப்படிங்கிறது இருக்கும். இன்றைக்கி அவரே வந்து கம்மி பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவருடைய அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் இன்றைக்கி புஷ்பா படத்தில் பார்த்தோம்னா, புஷ்பா 2ல் அல்லு அர்ஜுன் பாலையாவே மாறி இன்றைக்கி வேறு பாலையாவெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு சங்கு கடி சாமியார் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை விட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பாலையா ஓகே, சில விஷயங்கள் கிரிஞ்சாக இருந்தாலும் நல்ல படம் தான். நான் வந்து அவரோட படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். டிக்டேட்டரு, அப்புறம் இப்போ லயனு, நிறைய படம் அவர் படம் பார்த்துருக்கேன். பைசா வசூல்லாம் கூட வந்து தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன். அவர் படம் வந்து நல்லா தான் இருக்கும், நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. 1 டைம் என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி, 1 டைம் மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து படம்லாம் கூட தாக்கு மகாராஜ் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக அகண்டான ஒரு படம் பண்ணார். அந்த படம்லாம் உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்ல ஒரு பவர் பேக்கடான ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ அதனால் தளபதி வந்து பகவந்த் கேசரி அந்த படத்தை வந்து பார்த்தாரு அப்படின்னா அது நம்ம கேவலப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா விஜய் சார் வந்து எல்லாரையும் வந்து நோட் பண்ணி ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் தான். பட் இருந்தாலுமே இது பாலகிருஷ்ணாவுடைய படம் நடித்த படம்னா அது கிரிஞ்செலாம் கிடையாது. பகவந்த் கேசரி சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த படத்தோட அந்த ஃபார்முலா பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்செல்லாம் கிடையாது. ஸோ ஒரு பக்கம் காஜல் அகர்வால் அவங்களோட போர்ஷன், இன்னொரு பக்கம் ஸ்ரீலீலா அவங்களோட போர்ஷனு, இந்த படம் வந்து நல்லாயிருக்கு. நான் இன்னும் பார்க்கல பகவந்த் கேசரி, பட் ட்ரெய்லர் மட்டும் பார்த்தேன். அப்போவே பார்த்தேன் ரிலீஸ் ஆகும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போதே படம் வந்து நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஓரளவுக்கு. ஸோ மேபி தளபதி அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் அவருக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் வேணால் பண்ணலாமோ, இல்லை அதுலேருந்து ஒரு ஒன்லைன் எடுத்து இந்த தளபதி 69ல் ஏதோ விஜய் சார் கொஞ்சம் ரெடி பண்ணி மாடுலேஷன் பண்ணியிருக்கலாமா. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் ஹெச் வினோத் மேலே கண்டிப்பாக வந்து ஹோப் வைங்க. இன்றைக்கி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டிரெக்டர் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு டிரெக்டர், வேறு ஜேர்னரில் படம் பண்ணக்கூடிய ஒரு சதுரங்க வேட்டைக்கும் ஒரு
தீரனுக்கும் வந்து நிறைய ஒரு வித்தியாசம் இருக்கும், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிளேலேருந்து அந்த படத்துடைய அந்த கதைக்களம் டோன்லேருந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் வந்து தளபதி 69 ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இருக்குமா, இல்லை அது மாதிரி பண்ணால் இல்லை என்னவா இருக்கும்? ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற தளபதி விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், யாருடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.